வணக்கம். இன்னைக்கு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். பூஷணிக்காய் ரசவாங்கி இல்லை கத்திரிக்காய் ரசவாங்கி பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு பூஷணிக்காய் ரசவாங்கி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூஷணிக்காய் நல்ல கொஞ்சம் முத்தின பூஷணிக்காவாக கெட்டியாக இருக்கிறதா வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக. வறுக்க தேவையான பொருட்கள்: வறுத்து அரைக்கணும். அதை தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகா வத்தல் 4, தேங்காய் துருவல் ஒரு 4-5 ஸ்பூன், அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கணும். பூஷணிக்காவை முதல்ல கடலைப்பருப்பை போட்டு வேக வச்சுட்டு இதெல்லாத்தையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி விட்டுட்டு பருப்பு துவரம் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி போட்டு, அதை இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ முதல்ல வறுக்க வேண்டிய சமாச்சாரம்லாம் வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் தனியா போடுறேன். நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 1/4 கிலோ பூஷணிக்காய் தான், அதுக்கு இந்த அளவு போடும். ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 மிளகா வத்தல். இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு செவந்துட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதுலேயே கொஞ்சோண்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை. இது வறுத்தாச்சு. பூஷணிக்காக வேக வைக்கலாம். இப்போ ரசம் வாங்கி பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விடுறேன். நான் அஞ்சலை பெட்டி தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அஞ்சலை பெட்டியை காமிச்சிட்டேன். அப்படியே இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கொதி வரணும். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் வெந்துடுத்து இப்போ நம்ம இந்த பூஷணிக்காவை இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு போடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, வெங்காயப்பொடி, இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஜலத்தை கடைசியாக தான் விடணும், முன்னாடியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் விடணும். இது வேகட்டும் கொஞ்சம். இது நல்லா பூஷணிக்காய் வெந்தாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை கரண்டி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் விடலாம். இந்த புளியோடு சேர்ந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது, கலந்து விடலாம். இதில் பருப்பு, வேக வச்ச துவரம் பருப்பு 2 கரண்டி ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த வெய்ய நாளைக்கு இந்த பூஷணிக்காலாம் ரொம்ப நல்லது, நீர் சத்து உள்ளது இது. ஸோ ரொம்ப நமக்கெல்லாம் வேத்து கொட்டும், நிறையா வேர்வையினால் நீர் போயிட்டே இருக்கும். இந்த பூஷணிக்காலாம் சாப்பிட்றதுனால நீர் சத்து நிறையா நமக்கு கிடைக்கும். பூஷணிக்காலாம் கூலண்டுன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப, வெய்ய நாளில் நிச்சயமாக பூஷணிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதானும் ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி கூட்டாக சாப்பிட்லாம், இல்லைன்னா அவியல் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி வேணால். இப்போ நம்ம கூட்டு தான் பண்ணிட்டுருக்கோம், இந்த ரசவாங்கி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. இது இந்த அரைச்சி வச்சுருக்கிற வறுத்தேன் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதை இதில் கலக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேர் கால் வீங்கிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த கூட்டை கண்டிப்பாக சாப்பிட்லாம்.
கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது முடிஞ்சாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டணுன்னா ஆயிடுது. தேங்காய் எண்ணெய் ஒரு 7 ஸ்பூன் விடுறேன். கூட்டுக்கெல்லாம் எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா தான் நல்லாயிருக்கும். அது நான் எப்பயுமே சொல்கிறது தான். ரசத்துக்கு நெய், கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் தேங்காய் எண்ணெய். நீங்கள் உங்களோட சௌகரியம் செக்கெண்ணெய் வாங்கினேன்னா ரொம்ப சௌகரியம். உங்கள் சௌகரியம் வேறு எதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மோரோவர் இந்த கூட்டில் வந்துட்டு கொண்டக்கடலை, வெள்ளைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இல்லை நிலக்கடலை ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பு வடாம் வறுத்து போட்டு ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. எது போட்டு பண்ணினாலும் இந்த ரசவாங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் ரசவாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு சொல்லுங்கள். இந்த பூசணிக்காய் ரசவாங்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யோகாம்பா சுந்தர் அப்படின்ற யூடியூப் இதில் போய் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.